Hello friends, welcome back to my Gaandhakannazhagi channel. So, இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி vlog day in my life அப்படினு சொல்லலாம். So, ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ வீட்டில் வந்துட்டு ஃபுல் க்ளீனிங் ஒர்க் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு லீவுன்றதுனால எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் வர்றதுனால ஸோ கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்க போது, ஒரு 1 வீக் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்க போது. ஸோ அந்த விலாகும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன ஒர்க் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு பார்ப்போம். ஸோ எனக்கு என்ன மெயின் வேலை பார்த்தீங்கன்னா, இந்த ஊஞ்சலில் இருக்கிற இதை வந்து க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக வந்துட்டு நம்மளோட குட்டீஸோட வித்தைகள் தான் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணணும் மெயினாக. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ட்ரேஸ் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணணும். எப்படா வெளியில் வரலான்னு ஆவலாக வெயிட் பண்ணுங்க இது ரெண்டும். ஸோ ஃபுட்டு வச்சதும் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து நான் குளிப்பாட்டலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ இப்போ சம்மர் சீசன்றதுனால மோஸ்ட்லி இவங்களே வந்து குளிப்பாங்க. பட் அந்த பெரிய டப் வந்து நான் இவங்களுக்கு வச்சுட்டேன் இப்போ 2. ஏன்னா கொஞ்சம் அங்கே தானே அதிக பேர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து குட்டியாக கொடுத்தனால இதில் குளிக்க முடியல. ஸோ இந்த ஊஞ்சல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டஸ்ட்டு. அதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அரிசி வேறு காய வச்சுருக்கோம். இதை வேறு நம்ம வந்துட்டு அதான் சொல்லுவாங்க அரைச்சிட்டு வரணும். சிம்பாவோட ஃபுட் ரெடி. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா எப்போ எனக்கு ஃபுட்டு கொடுப்பீங்க அப்படின்னு. ஸோ சிம்பாவுக்கு வந்து வாட்டர்மெலன் கொடுத்துட்ருந்தேன். பாதி காலி ஆயிடுச்சு.
அண்ட் ஒர்க்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு 3 o'clock அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்கில் உட்காந்துருந்தேன். அண்ட் டெய்லியெலாம் உட்கார மாட்டேன், மொத்தமாக வந்து ஒன் டேயில் முடிப்பேன். அதனால் டெய்லியெலாம் வந்து உட்கார மாட்டேன், கடுப்பாக இருக்கும். ஸோ கரெக்டாக எடிட் பண்ணலாம் போகும்போது சரி இதையும் வந்து காட்டலாமேன்னு காட்டினேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு அரைக்க போகிறோம். மாவு மீன்ஸ் இந்த புட்டு மாவு, இடியப்ப மாவுலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு மாவு வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ மாவு அரைக்க எப்படியும் லேட் ஆகும்னு தெரியும். ஸோ அதனால் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும் அங்கே. ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் பொடியெலாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. இந்த ஆச்சி குழம்பு பொடி, சிக்கன் பொடி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கி ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டினேன். அங்கே அடுத்து வந்து அப்படியே பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஷவர்மா ஷாப் ஒன்று இருந்தது. பக்கத்துலலாம் கொஞ்சம் தள்ளி வரணும் நம்ம. ஸோ அதையும் வந்து சாப்பிட்டேன். அதில் வந்து கோன் ஷவர்மான்னு சொல்லிட்டு 25 சம்திங் தான் இருந்தது அது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போய் சாப்பிட்டு வரதுக்குள்ளே அவங்க கரெக்டாக அரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ நான் காட்டுற டே இன் மை லைஃப் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். சரி இந்த டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நான் பண்ணாததெல்லாம் பண்ணுறதுனால ஒரு 5 நிமிஷமாக இருந்தாலும் போடலாமே அப்படின்னு வந்து எடுத்தேன் இது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். டாடா.